இப்போ 1600 மாணவர்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நல்லா இங்கிலீஷில் பேசுவார். எங்கள் அப்பா இங்கிலீஷ்காரங்கிட்ட வேலை பார்த்தவர். 2ஆம் உலக போரில் கப்பலில் போர் போயிருந்தவர் எங்கள் அப்பா. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனால் அவர் இதை பார்க்கவே இல்லை. நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உயர்ந்த பதவிக்கு வந்ததெல்லாம் கூட எங்கள் அப்பா பார்க்கல. அவர் இன்னைக்கு உயிரோடவே இல்லை. எனவே அந்த மாதிரி வாய்ப்பு அவருக்கு கொடுக்க முடியல. எனவே மாணவர்களே, நீங்கள் இன்னைக்கு சாதனை படைக்கும் போது உங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ஒரு 5 பாடத்தில் யூனிவர்சிட்டி ரேங்க், அம்மா இந்த பாரு யூனிவர்சிட்டி ரேங்க் கிடச்சிருக்கு, எங்கள் சேர்மனே கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு, எங்கள் காலேஜுக்கே என்னால் நல்ல பேர் வந்திருக்குமா இங்கே பாரு அப்படின்னு நீ ஒரு சின்ன சாதனை படைச்சு கொண்டு காட்டினீ அப்படின்னா உன்னால் எல்லாருக்கும் பெருமை, உனக்கும் பெருமை. நீ தான் இந்த கல்லூரியில் கதாநாயகன் ஆக முடியும். எனவே இந்த நான் சொல்லக்கூடிய விரும்புகிறது, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். ஆனால் அந்த போராட்டத்தை நீ சவாலாக ஏற்றுக்கொண்டால், அது அந்த அம்மா சொல்லிச்சு, கண்ணு தெரியாது காது கேட்காத வாய் பேச முடியாது, அவங்க சொல்றாங்க லைஃப் இஸ் அ டேரிங் அட்வென்ச்சர் ஆர் நத்திங் அட் ஆல். ரொம்ப 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 பிடித்தமான வரிகள். இந்த வாழ்க்கை என்பது ஒரு மாபெரும் சாகசம். அது நீ நினைச்சா மட்டும்தான் சாகசம். நீ அப்படி நினைக்கலன்னா அதுல ஒண்ணுமே கிடையாது, நத்திங். உனக்கு மற்றவனுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, அவங்க சொல்லிச்சு, அந்த கேர்ள் சொல்லிச்சு, நான் வந்து வித்தியாசமா இருக்க ஆசைப்படுறேன், ஐ வாண்ட் டு பி ஸ்பெஷல், சம்திங் டிஃப்ரெண்ட் சொல்லிச்சு இல்லையா? அதே மாதிரி நீயும் ஏதாவது ஒரு துறையில் பெரிய சாதனை படைக்கணும் அப்படின்னா அதுக்கான வேலை உண்டு, அதுக்கு நீ போராட்டத்தை ஆகணும். நம்ம சொல்லிச்சு லைஃப் இஸ் எ டேரிங் அட்வென்ச்சர் ஆர், அதில் ஒன்றும் இல்லைன்னா அதில் ஒன்றுமே கிடையாது. ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அல்லது பிஇ கம்ப்யூட்டர் படிச்சுட்டு ஏன்னா ஒருத்தன் கல்யாணம் பண்ணி அவன் அடிச்சு துரத்தணுன்னே வீட்டில் உட்காந்து அம்மாவோட அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். சாப்பாடு போடுமா, நீ போடுவாங்க, நான் செத்த பிறகு உங்கள் அம்மா உன் புருஷன் போடுவான், நான் வீட்டில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வாழ்க்கையில் அர்த்தமே இல்லைம்மா. முதல்ல படிப்பு, யூனிவர்சிட்டி ரேங்க்கு, அப்படி ஒரு பேரு, ஒரு பிஹெச்டி, ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர், வேலை, அதுக்கப்புறம் தான் கல்யாணம். சொல்லுவான் அவன் நல்லா வசதியாக இருக்கிறோம், நீ கல்யாணமே பண்ணும்போது வேலையை விட்டுருமா அப்படின்னு சொன்னால் இந்த கல்யாணமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி, எனக்கு வேலை தான் முக்கியம், வேலை பார்ப்பேன், நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், என்ஜினியர். சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய நரகத்தையே ஒரு மோட்சமாக மாறக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு இன்ஜினியர் தான். ஜெர்மனி நாட்டிலே எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறது கிடையாது, ஞாபகத்தில் வச்சுக்க. ஜெர்மன் உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார நாடு, அங்கேயே எல்லாருக்கும் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. என்னுடைய சிஸ்டருடைய பொண்ணு கனடாவில் படிக்கிறா, அவள் இப்போ தான் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கா. அவளே சொல்கிறா கனடா நாடு பெரிய பணக்கார நாடு, இங்கே எல்லாருக்கும் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வாய்ப்பு இல்லை. கனடா அந்த அளவு ரிசோர்ஸ் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, ஆனால் உனக்கு கிடைச்சிருக்கு. எனவே இந்த போராடுவதற்கு நீ தயாராக வேண்டும். போராட்டத்தில் தான் சுகமே இருக்குன்னு சொல்கிறாரு ஏபிஜே அப்துல் கலாம். போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கையில் சுகமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கையில் தோல்வி, போராட்டம், இதில் தானே சுவையே இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன எல்லா கருத்துக்களையும் சேர்மன் சொன்னார், அதை தான் திருப்பி சொல்கிறேன். லைஃப் இஸ் ஸ்ட்ரகிள், இந்த ஸ்ட்ரகிளில் தான் சுகம் இருக்கு, இந்த ஸ்ட்ரகிள் தான் உங்களை பாலிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது பாருங்க. ஸ்டீவ் ஜாப் வாழ்க்கையில் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ், ஆப்பிள் கம்பெனி, ஆப்பிள் மொபைல் ஃபோன்ஸ், ஒரு மொபைல் ஃபோன் விலை 50,000 ரூபா. இந்தியாவில் எல்லாருக்கும் ஆப்பிள் ஃபோன் தான் வச்சுருக்கேன், நான் தான் வச்சுருக்கிறேன். ஒரு ஃபோன் விலை 50,000 ரூபா. அப்போ அவனுக்கு எவ்வளோ வருமானம் வரும்னு பாருங்க. ஸ்டீவ் ஜாப் ஒரு கம்பெனி ஏற்படுத்தார், மேக்கின்டாஷ் கம்பெனி. அவர் ஏற்படுத்தின கம்பெனிலேருந்தே அவரை டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்புறாங்க. அதை பற்றி பேசியிருக்காரு. சார் நான் தான் சார் கம்பெனி ஆரம்பித்தேன், என்னையே போடான்னு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அவர் இன்னொரு கம்பெனி ஆரம்பித்தார். ஹென்ரி ஃபோர்ட் சொன்ன மாதிரி, ஹென்ரி ஃபோர்ட் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன், பெரிய கார் தயார் பண்ணக்கூடியவர். சரி, இவர் ஹென்ரி ஃபோர்ட் அந்த கம்பெனிலேருந்து வெளியே அனுப்பிச்சாங்கன்னா அவர் சொல்றாரு நான் வேற ஒரு கம்பெனி ஆரம்பிப்பேன், அது இந்த ஃபோர்டு கம்பெனியோட பெரிய கம்பெனியாக வரும். தனி மனிதன், புரியுது உங்களுக்கு? இந்த ஸ்டீவ் ஜாப் சின்ன வயசில் கிட்டத்தட்ட அவனுக்கு 35 வயசு ஆனவுடனே கேன்சர் நோய், பேங்க்ரியாஸில் கேன்சர், இவர் இறந்துருவாருன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்க. கொஞ்ச நாள் உயிர் வாழ்றதுக்கான ஒரு சர்ஜரி பண்ணி உயிருக்காக போராடி கொண்டு தான் இருந்தார். என்னைக்கு சாக போறோன்னே தெரியாது. ஆனால் ஆப்பிள் உலகத்தில் இன்னைக்கு கம்ப்யூட்டர் கம்பெனியில் உலகத்தில் மிகப்பெரிய கம்பெனி உருவாக்கியிருக்காரு ஸ்டீவ் ஜாப். இன்னைக்கு உயிரோடு இல்லை அவர், இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் போராட்டம். எல்லாம் உலகத்தில் மேலே 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 உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய இந்த கல்லூரியுடைய நிறுவனர் திரு எஸ்வி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் வாழ்க்கையில் சும்மா இருந்தாலும் எல்லாம் வந்து நினைக்கிறீங்களா? வான்மதி சொன்னாங்க, இந்த கல்லூரியில் ஒவ்வொரு செங்கல்லும் அவர் பேரை சொல்லும். இந்த ஹாஸ்டலாக இப்படி இருக்கணும், இந்த லைப்ரரியா அது இப்படி கட்டணும், இது சோலார், இது இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்படின்னு ஒவ்வொரு கல்லூரியில் ஒவ்வொரு விஷயத்தையும் அவரே ஏற்படுத்தியிருக்காரு, உருவாக்கியிருக்காரு. முயற்சி, நேரம், ஸ்ட்ரகிள். இந்த உலகத்தில் சுருக்கமாக சொல்லிடுறேன் குழந்தைகளே, இந்த உலகத்தில் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. there is no pain no gain, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லலாம்ல, சிம்பிளாக சொன்னால் புரியும்ல. no pain no gain.
நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் குறிப்பாக, ஏதாவது நீங்கள் வந்து எனக்கு வந்து குறுக்கொழியில் நான் பணம் சம்பாதிச்சிருவேன், குறுக்கொழியில் நான் வேலை வாங்கிடுவேன், எனக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு தயவு செஞ்சு கனவு காணாதீங்க. அதெல்லாம் நடக்காது. குறுக்கொழியில் எதையும் சம்பாதிக்க முடியாது. இந்த உலகத்தில் பெரிய சாதனை படைக்கணும்னா அதுக்கான விலையை கொடுத்து தான் ஆக வேண்டும். கம்ப்யூட்டரில் 4 லாங்குவேஜ் படிக்கணும்னா அதுக்கு 4000 மணி நேரம் செலவு பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னு கிடைக்காது. யூ மஸ்ட் பே த பிரைஸ். அதாவது உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் எதுவும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கொள்கையே இல்லை. there is no principle called something for nothing. உண்டுங்களா பேராசிரியர் பெருமக்களை சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஃபுல் சம்பளம் கொடுக்கணும், கொடுப்பாங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ப்ளீஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். ஸ்டீவ் ஜாப் அடுத்த எடுத்துக்காட்டு. இறுதியாக நான் சொல்லி முடிக்க போகிறேன். 5 எச்சரிக்கைகள் கொடுக்கணும்னு சொன்னேன். 5வது எச்சரிக்கை ரொம்ப 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 முக்கியமான எச்சரிக்கை. நான் முதல்ல சொன்னேன், உங்களோட நிறைய திறமைகள் இருக்குது. நிறைய திறமைகள் இருக்குது. எல்லா பிள்ளைகிட்டும் நிறைய திறமை இருக்குது. என்னைய விட பேசக்கூடிய திறமை உங்களுக்கு நிறைய இருக்குது. நான் பார்த்துட்டேன். இந்த வான்மதி பேசுகிறத பார்த்தா, அவங்க வான்மதிக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, பொதுவாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு முதல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. பேசக்கூடாதான்னு சொல்லுவாங்க. வேலை செய்ய கவர்மெண்ட் வேலை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பேசக்கூடிய ஒரு திறமை இருக்குது, எல்லாத்தையுமே இருக்குது. ஃப்ரெஞ்சு மொழி பேசக்கூடிய திறமை எல்லாமே இருக்குது. நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு 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 கதை, ஒரு புக்கு படித்தேன்னு சொன்னேன், த பவர் ஆஃப் நவ். எல்காட் டோலே. அவன் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறான். எப்படி ஸ்டோரினா, தெருவில் நடந்து போயிட்டு இருந்திருக்கான். இது சும்மா கதை தான். அது நீங்கள் சார் இங்கே என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். அது சரி, அது தெரியுது. இதுக்கு மேலே யாரும் உட்காந்துருக்கீங்களே, இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பெட்டிக்குள்ளே என்ன இருக்க போதுங்க? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இல்லை பெட்டிக்குள்ளே உண்மையிலே ஏதாவது இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சார் இந்த பெட்டியில் தான் 25 வருஷமாக உட்காந்துருக்குறேன், இதில் ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இருக்காதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. என்னைக்கா திறந்து பார்த்தீங்களா? திறந்தெல்லாம் பார்க்கல சார், நமக்கு தெரியாதுங்களா, நம்ம தானே உட்காந்துருக்கோம். அது இல்லை, நீ திறந்து பாரு. அவன் திறந்து பார்த்துருக்குறான். 1,00,000 பொற்காசுகள் அங்கே இருந்திருக்கு. அவனுக்கே தெரியாது. 1,00,000 பொற்காசுகளுக்கு மேலே உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அப்போது அவன் சொன்னான், அட மடையா, இவ்வளவு பயங்கரமான பொற்காசுகளுக்கு மேலே உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறியே. ஆமாம் சார், மாணவர்களே, செல்வங்களே, 1,00,000 பொற்காசுகளுக்கு மேலே ஏறி உட்காந்து நீங்கள் தயவு செஞ்சு பிச்சை எடுக்காதீங்க. உங்கள்கிட்ட எல்லா திறமைகளும் இருக்கு, எல்லா ஆற்றல்களும் இருக்கு. நீங்களே ஒரு 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 வியாபார ஒரு பொருள். யூ ஆர் அ பிசினஸ் ஆசெட். உங்களுக்கு பிரெஞ்சு மொழினா கற்றுக்கலாம், ஜெர்மன்னா கற்றுக்கலாம், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னா கற்றுக்கலாம், இங்கிலீஷ் லாங்குவேஜாக கற்றுக்கலாம். இங்கிலீஷ் யாரோட, பெனோ சஃபைனோட எங்களுக்கு இங்கிலீஷ் பேச முடியும். அதனால் எல்லா திறமைகளும் எங்கே இருக்குது? எங்கே இருக்குங்க? இந்த ஹியூமன் கம்ப்யூட்டருக்குள்ளே தாங்க இருக்கு. ராகுல், இந்த ஹியூமன் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குதா இல்லையா? அவங்க ராகுல் மட்டும்தான் இருக்குங்க, டைலர் சாருங்கிறியா? அந்த மாதிரி ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர் அங்கே உள்ள இருக்க. திறந்து பாரு, என்னென்ன திறமை இருக்குன்னு சொல்லி திறந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறான். அந்த வகையில் எல்லா திறமையும் இருக்கும்போது நீங்கள் ஒரு முயற்சி பண்ணணும். அதாவது சிறப்பு விருந்தினர் அவங்க வான்மதி சொன்ன மாதிரி ஒரு 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 ஆர்வம் காட்டணும், பேஷன் வேணும். அந்த பெனோ சஃபைன் சொல்லுது, சார் எனக்கு இங்கிலீஷ்னா ரொம்ப பிடிக்கும் சார். யாராவது இங்கிலீஷ் நல்லா பேசுனாங்கன்னா நான் கேட்டே இருப்பேன் சார். நல்ல இங்கிலீஷ் புக்குன்னா நான் படிச்சுட்டே இருப்பேன் சார். ஏதாவது ஒன்று, கம்ப்யூட்டர் சேஃப்டி, இல்லை கம்ப்யூட்டர் வைரஸ், இல்லை கம்ப்யூட்டர் வார்ம், கம்ப்யூட்டர் ட்ரோஜன்ஸ் எல்லாம் எப்படி வருது, எப்படி கம்ப்யூட்டர் கிரைம்ஸ், ஏதாவது ஒரு வகையில் நீ ரொம்ப ஆர்வம் காட்டணும். இந்த ஆர்வத்தில் அடிப்படையில் தான் நீ வந்து விஞ்ஞானி ஆகணுமே தவிர, நான் கூட சொல்லுவேன், இந்த மாணவர்கள்லாம் யாரும் மாணவர்னே சொல்லக்கூடாது. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாதுங்க. தே ஆர் ஆல் ரிசர்ச்சர்ஸ், தே ஆர் எக்ஸ்ப்ளோரர்ஸ், தே ஆர் ஆல் சயின்டிஸ்ட். மாணவர்கள்லாம் கோவம் வந்துடும், படினா தேய்ச்சும் கோவம் வந்துடும் இல்லையா? நான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணுங்க. ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் வாட் இஸ் தேர். சயின்ஸ் ஃபீல்டில், இன்ஜினியரிங் ஃபீல்டில், டெக்னாலஜி ஃபீல்டில், இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு பென்ட்ரைவ் கொண்டு வந்திருக்கேன், இதில் 1000 புக்கு வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் டிவைஸ், கம்ப்யூட்டரில் ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. ரைட், ரெடண்டன்ட் ஏரியா ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்க். ஒரு டிஸ்கில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க, எப்படி வைக்கிறான்னு நினைக்கிறீங்க? அது யார் கண்டுபிடிச்சது? நீங்கள் தான் கண்டுபிடிச்சோமா? அது ஆம்பளை கண்டுபிடிச்சிட்டான். அந்த கண்டுபிடிச்சதை நீங்கள் எப்படி தான் கண்டுபிடிச்சான், எப்படி இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாலே போகிறோம். யூ ஆர் ஆல் சயின்டிஸ்ட், யூ ஆர் ஆல் எக்ஸ்ப்ளோரர்ஸ். யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்டடி, யூ மஸ்ட் எக்ஸ்ப்ளோர், யூ மஸ்ட் இன்வெஸ்டிகேட். இன்வெஸ்டிகேஷன் நல்ல வார்த்தை இல்லை? நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கணும். நாங்கள் போலீஸ் அதிகாரிகள் ஏதாவது கொலை நடந்து போச்சுன்னா போய் விசாரணை பண்ணுவோம், புலன் விசாரணை. அதே மாதிரி நீயும் இன்ஜினியரிங்கை பற்றி புலன் விசாரணை பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், ஆராய்ச்சி ஈடுபடணும். அப்படிங்கிற போது உனக்கு கேள்வி சொன்னீங்கல்ல, எனக்கு நாலேஜ் வேணும், எனக்கு வேலை வேணும், எனக்கு வந்து புத்தகம் படிக்கணும், எனக்கு வந்து ஞானம் வரணும்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் வந்துடும். அதாவது மார்க் எனக்கு வந்து 5000 ரூபா சம்பளம் வேணும், 50,000 ரூபா சம்பளம் வேணும், எனக்கு 1,00,000 ரூபா சம்பளம் வேணும் அப்படின்னு எய்ம் பண்ணி படிக்கவே படிக்காதீங்க. எனக்கு 9.9 வேணும், எனக்கு 50,000 ரூபா சம்பளம் வேணும், அவ்வளோதான்.
இந்த கிளாஸ்லேயே உட்காந்துருக்கு, அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருக்குல்ல, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது வந்து குறுகின ஆசை. நீ முதல்ல ஒரு ஏதாவது ஒரு துறையில் முழு பேஷன் எடுத்து அதில் விஞ்ஞானியாக மாறு. மைக்ரோசாஃப்ட் கம்பெனி உனக்கு மிகப்பெரிய சம்பளம் கொடுக்கும், உனக்கே தெரியாது எவ்வளோ சம்பளம் கிடைக்குது அப்படின்னு. அதாவது பெரும்பாலும் பணத்தை எய்ம் பண்ணி படிக்கிறவங்களுக்கு பணம் கிடைக்கிறதே இல்லை. ஒரு சயின்ஸ் டெக்னாலஜி ஒரு இன்ஃபர்மேஷன் இப்படின்னு எய்ம் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க தான் அதில் பேஷனில் போயிட்டு இருப்பாங்க. சைட் பை சைடாக அது வந்து பணம் கிடைக்கிற சம்பளங்கிறது ஒரு 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 சைடு, என்ன சொல்கிறது, சைடு எஃபெக்ட் அல்லது ஒரு 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 பை ப்ராடக்ட். கரெக்ட் வேர்டு, பை ப்ராடக்ட். சம்பளம் என்பது ஒரு பை ப்ராடக்டாக தான் இருக்கணும். இப்போ நாங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் இருக்கிறோம் இல்லையா, நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு 2000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. 2000 ரூபா. நீங்கள் என்ன நினைப்பீங்க, சார் பேசாமல் பேங்க்கில் 4000 வாங்கிட்டீங்களா சார், அங்கே போயிருக்கலாமா சார்? இதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜாயின் பண்ணாச்சு. கோபிச்செட்டிப்பாளையம் ஏஎஸ்பி. இங்கே வீரப்பன் இருக்கிறான், எல்லாரும் சுடுறான், 3 பேர் சுட்டு கொண்டான் அப்படின்னாங்க. நான் 10 போலீஸ், இன்ஸ்பெக்டர் சத்தியமங்கலம் சமசுதீன், சப் இன்ஸ்பெக்டர் கோபிச்செட்டிப்பாளையம், இவங்கள தான் கூட்டிகிட்டு போகிறேன். 10 போலீஸ் அங்கே போகிறேன். வீரப்பனும் 50 பேர் உட்காந்துருக்காங்க. 50 பேர் துப்பாக்கி சுட்டான். 50 பேர். நாங்களும் திருப்பி சுட்டோம். நான் ஒருத்தனை கரெக்டாக சுட்டேன். அவன் விழுந்தான், அவனை போய் பிடிக்கிறதுக்கு முடியாது, ஏன்னா அங்கே போனால் திருப்பி சுட்டு கொண்டுருவாங்க. 3ஆவது நாள் திருப்பியும் போனோம். இதே 50 பேர். நான் சுட்டோம், அதில் 3 பேர் செத்துட்டான். அவன் திருப்பி சுட்டான், என் கூட வந்த 3 பேர் கீழே விழுந்தாங்க. அதில் ஒரு ஆள் பிறகு இறந்துட்டாரு, ஒரு 2 பேர் பிழைச்சிக்கிட்டாங்க. கூட நிற்கிறவங்க குண்டடி விட்டு கிடக்குறான். நான் கேட்குறேன், 2000 ரூபாய்க்கு யாராவது இந்த வேலையை செய்வாங்களா? நோ. ஜாப், பேஷன். என்னுடைய நண்பர் வந்து என் கூட படித்தார், ஒரு ஆள் அக்ரி, அப்புறம் அவர் டிஸ்கன்டினியூ பண்ணார். அப்புறம் டிகிரியே படிக்கல அவர். நான் பேங்கில் ஆஃபீஸர் ஐஓபியில் இருக்கும்போது அவர் ஐஓபியில் கிளர்க். ஏன்னா அவர் டிகிரி படிக்கல. பேரை சொல்கிறேன், இதெல்லாம் உண்மைதான், நான் வந்து பொய்யான்னு சொல்ல தேவையில்லை. சந்திரசேகர். அப்புறம் அடுத்த 20 வருஷத்தில் அவர் ஒரு பிகாம் படித்தார், ஒரு சிஏ படித்தார், சிட்டி பேங்க் போனார், ஹெச்டிஎஃப்சி பேங்க் போனார், துபாய்க்கு போனார், ஒரு கம்பெனியுடைய வைஸ் பிரசிடென்ட் ஆனார். என்னை கூப்பிட்டுருந்தார் துபாய்க்கு. நான் போயிருந்தேன், ஃபேமிலியோட போயிருந்தோம். சந்திரசேகர், உனக்கு எவ்வளோ சம்பளம் கேட்டேன். சைலேந்திர பாபு, எனக்கு 20 லட்சம் ரூபா சம்பளம் சொன்னோம். 20 லட்சம். நான் அப்போ கமிஷனர் கோயம்புத்தூர். நான் சொன்னேன், எனக்கு 50,000 தான் சம்பளம் கிடைக்குது. எனக்கு 50,000, அவனுக்கு 20 லட்சம். பயங்கரமாக சம்பளம் வாங்குறீடா, எப்படிடான்னு கேட்டேன். சைலேந்திர பாபு, ஒன்று வேலை செய்வோமா, இந்த வேலையை நீ எடுத்துக்க, எனக்கு கோயம்புத்தூர் கமிஷனர் வேலையை கொடுத்துரு, எனக்கு அது போதும். நான் ஒரு செகண்ட் யோசித்தேன். சாருக்கெல்லாம் தெரியும், கோயம்புத்தூர் கமிஷனருடைய வீடு 5 ஏக்கர் நிலத்தில் இருக்குது, இந்த ரேஸ் கோர்ஸ் பக்கம். 5 ஏக்கர். சம்பளம் எனக்கு அப்போ வந்து 60,000 சம்பளம் தான். ஆனால் 15 லட்சம் மக்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அது முக்கியமாக ஒரு பேங்கினுடைய எல்லா வேலையும் முக்கியம்தான். ஆனால் நம்ம வந்து சம்பளத்தை வச்சு வேலையை இடப்படக்கூடாது. வேலையே சம்பளம் தான். நான் அன்றைக்கி ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போனேன், டீச்சர் ட்ரைனிங். அவங்க சொன்னாங்க, சார் எங்கள் டீச்சருக்கெல்லாம் சம்பளமே குறவாக கிடைக்குது சார். நான் சொன்னேன், டீச்சருக்கு சம்பளமே கொடுக்கக்கூடாது. 50 குழந்தைகளை முன்னாடி உட்கார வச்சு இவங்களுக்கு நல்ல கல்வி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை விட எனக்கு உங்களுக்கு வேணும்? 50 அருமையான செல்வங்களை முன்னாடி உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக அவங்களெல்லாம் அவங்கள ஃபேனாக மாற்றுறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சம்பளம் உங்களுக்கு எதுக்குங்க? என்னைய கேட்டால் உண்மையில் சார் வந்து வேலை கொடுத்துட்டாருன்னா 1 பைசா சம்பளம் வாங்காமல் இங்கேயும் வந்து வேலை பார்த்துருவேன். ஆனால் இன்ஜினியரிங் எனக்கு ஒன்றுமே தெரியாது. இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் அக்ரிகல்ச்சர் தான் சொல்லுங்கள், வந்துடுறேன். சம்பளமே வேண்டாங்க எனக்கு. சீரியஸாக சொல்கிறேங்க. அதாவது ஒரு டீச்சருங்கிறவர் பாடங்களை சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சர் கிடையாது. டீச்சர் என்பவர் மாணவர்கள் அந்த ஆசிரியரை பார்த்தா எனக்கும் இது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரணும். அந்த மாதிரி ஆர்வத்தை ஏற்படுத்த திறமை உள்ளவர் தான் ஆசிரியர். அவர் சொன்னார், சார் சொன்னார், அப்துல் கலாம் சொன்னாராம், நான் ஒருவேளை மீண்டும் ஒரு முறை பிறந்திருந்தால் நான் ஒரு ஆசிரியனாக வருவேன். ஆனால் என்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்க, நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் இனி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா என்னவா சார் வருவீங்க? போலீஸாக வருவீங்களா? எல்லாத்துலேயும் வர்றது ஒரு விருப்பம் இருக்குது. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல மாணவனாக வரத்தான் நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி a student once again. மீண்டும் மீண்டும் ஒரு மாணவனாக வேண்டும் என்பது எனது ஆசை. ஏன்னா இதை விட ஒரு சுகமான வாழ்க்கை உலகத்தில் எதுவுமே கிடையாது. மணி அடித்தா சாப்பாடு, ஜெயிலில் மட்டும்தான் கிடைக்கும் மணி அடித்த சாப்பாடு. ஏர் கண்டிஷன்டு லைப்ரரி, அருமையான இடம், அருமையான காலேஜ், அருமையான நல்லவர்கள் நடத்தக்கூடிய காலேஜ். சார் சொன்னார், இதெல்லாம் வந்து ப்ராஃபிட்டுக்காக நடத்துறது இல்லை, நடத்தக்கூடிய காலேஜ் கிடையாது. நல்ல ஒரு சிறந்த இன்ஜினியர்களை உருவாக்க வேண்டும், அறிவை வளர்க்க வேண்டும். நீங்களாம் நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நோபல் பிரைஸ் வாங்கணும், உலக தரத்து வாய்ந்த இன்ஜினியரோட ஒப்பிட்டு வளரணும், அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறோம் அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான். ஏன்னா உலகத்தில் உள்ள 300 இன்ஜினியரிங் காலேஜை பட்டியலில் போட்டு பார்த்தா இந்தியாவில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்றுமே கிடையாது, இன்க்ளூடிங் ஐஐடி டெல்லி. உலகத்தில் உள்ள 300 காலேஜ் வரல. நம்ம இன்னும் வரணும், ஸ்ட்ரகிளிங். இந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட அவங்க ஆசைப்பட்டா அதை நிறைவேற்றுறதுக்கு அவங்க பண்ணி செஞ்சுட்டாங்க. உங்கள் பின்னாடி உட்காந்துருங்க அப்பா அம்மா,
1,00,000 செலவு பண்ணி அவங்க வேலையை செஞ்சுட்டாங்க. நானும் இன்னைக்கு லீவ் எடுத்துட்டு சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டேன். பேராசிரியர் பெருமைகள் இருக்காங்க. மாணவர்களை நான் கடைசியாக கேட்குறேன், மீதி எல்லாம் உன் கையில் தான் இருக்குது. நீ உன் கடமையை செய்து விட்டாய்.